காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் இதுவரை இல்லாத வகையில் முதன்முறையாக கூட்டத்தை கட்டுப்படுத்த பவுன்சர்கள் பணியமர்த்தப்பட்ட விவகாரம் பக்தர்களை வியப்பிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியுள்ளது. கோவிலில் கூட்டத்தை நெறிப்படுத்தும் பணியில் காவலர்கள் ஈடுபடுவதை பார்த்திருப்போம், தன்னார்வலர்கள் இருந்து பார்த்திருப்போம். ஆனால் முதல் முறையாக பவுன்சர்களை பணியமர்த்தி பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் நிர்வாகம். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் கோவிலில் குடமுழுக்கு விழாவுக்கு பிறகு பக்தர்களின் கூட்டம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. குறிப்பாக சபரிமலை மற்றும் மேல்மருவத்தூர் சீசன் என்பதால் மாலை அணிந்த பக்தர்கள் ஆன்மீக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் கோவில் நிர்வாகம் தவித்து வந்தது. குடமுழுக்கு உற்சவத்தின் போது வரிசையை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளும் கட்டைகளும் அகற்றப்படாமல் இப்போதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. காவலர்களின் எண்ணிக்கையும் போதிய அளவில் இல்லாததால் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது கோவில் நிர்வாகத்திற்கு சவாலாக அமைந்தது. இந்நிலையில்தான் வேறு வழியின்றி கோவில் நிர்வாகம் தனியார் பவுன்சர்களை பணியமர்த்தி பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. பொதுவாக திரை பிரபலங்களுக்கும் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் தான் பவுன்சர்கள் பணியமர்த்தப்படுவது வழக்கம். ஏனென்றால் கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டத்தை அராஜக வழியில் பவுன்சர்கள் கட்டுப்படுத்துவார்கள். ஆனால் முதல் முறையாக கோவிலில் பவுன்சர்களை போட்டிருப்பது பீதியை ஏற்படுத்தியுள்ளது. வெயிட்டுமாய் வரிசையின் வாயிலில் நிற்கும் பவுன்சர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டு மிரட்டல் விடுப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மன நிம்மதிக்காக கோவிலுக்கு வந்தால் அங்கு மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். நான் வரும்போதே ஒரு ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவங்க கொஞ்சம் பவுன்சர் கூட வாக்குவாதம் ஆச்சு. என்னான்னு கேட்டனாக்கா, ஏன் வீடியோ எடுக்கிறீங்க, அது ரொம்ப நேரமாக வாக்குவாதம் ஆச்சு. உள்ள மூலவராண்டியும் வாக்குவாதம் ஆச்சு. நான் பக்கத்தில் இருந்தால் பார்த்தேன். ஏன்னா அவங்க கோயிலுக்கு மன நிம்மதியோடு வராங்க, இதனால் அவங்க மன அழுத்தத்தோடு போகிறாங்க. அதனால் இந்த ஊருக்கும் கெட்ட பேர். ஆனால் இந்த பவுன்சர் புதுசாக இருக்குது. கோயில் ஊழியர் வச்சு தான் இதை செய்யணும். ஆனால் புதுசாக இருக்குது, பவுன்சரை வச்சு பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு அரசு தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சொந்த பணத்தில் சூனியம் வைத்துக் கொண்டதை போல பவுன்சர்களை பணியமர்த்தி அவப்பெயருக்கு ஆளாகியிருக்கிறது ஏகாம்பரநாதர் கோவில் நிர்வாகம். பக்தர்களை அச்சத்தில் ஆழ்த்தும் பவுன்சர்களை திரும்ப பெற்று கோவில் ஊழியர்களே கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக துரை வெங்கடேசன்.